வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சிந்தனைகளை நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய போக்கிலும் வரவிலும் நிறைய மனிதர்களை சந்தித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு சந்திப்பும் நமக்கு கொடுக்கின்ற அனுபவங்கள் தான் என்ன? நாம் நிறைய பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து கொண்டே இருக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளமும் உடலும் என்ன செய்கிறது? கொஞ்சம் சிந்திப்போம். நம்முடைய ஒரே ஒரு நோக்கம் மட்டும் உறுதியாகவே இருக்கும். எல்லாத்தையும் பார்க்கும் பொழுதெல்லாம் நோயின்றி வாழணும், நோயின்றி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். நோயின்றி வாழ வேண்டும் என்று நினையுங்கள். நோயின்றி வாழ வேண்டும் என்று நினையுங்கள். அடுத்தவரை நோகடித்து வாழ வேண்டும் என்று நினைக்காதிருங்கள். இந்த சிந்தனை எப்படி இருக்கு? நாம நோயின்றி வாழணும்னு நினைக்கலாம், அதே நேரத்தில் அடுத்தவர்களை நோகடித்தும் வாழாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கணும். நம்முடைய நோய்களால நாம் தான் பாதிப்படைவோம். ஆனால் அடுத்தவர்களை நோகடிக்கும் பொழுது அவர்களுடைய குடும்பம், சமூகம் எல்லாமே பாதிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேரை நாம் நோகடித்திருக்கிறோம், அல்லது எத்தனை பேருடைய நோய்க்கு மருந்தாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இப்ப சமீபத்தில் இறந்து போன ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் திரு ஆர்.பி. சௌத்ரி அவர்கள், நடிகர் ஜீவா அவர்களுடைய தந்தை, அவருடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும் பொழுது அவர் எத்தனை பேருக்கு நோய்க்கு மருந்தாக இருந்திருக்கிறார் என்பதை அறிந்து ஆச்சரியப்பட வேண்டியதா இருந்தது. தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய எத்தனை இயக்குனர்கள், துணை இயக்குனர்களாக இருந்த, உதவி இயக்குனர்களாக இருந்த பலரையும் இயக்குனர் அந்தஸ்தில் கொண்டு வந்து சேர்த்து அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை காண செய்திருக்கிறார். அதில் மிகப்பெரிய உதாரணம் திரு விக்ரமன், திரு கே.எஸ். ரவிக்குமார், திரு ராஜகுமாரன் இவர்களை போன்ற இயக்குனர்கள் தான். எத்தனை பேருக்கு அவர் மருந்தாக இருந்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்கும் பொழுது, அவருடைய படித்து பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான மனிதராக இருக்கிறார். நிறைய திரைப்படங்களை துணிந்து எடுத்து புதிய இயக்குனர்களுக்கும் புதிய நடிகர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையையே மாற்றி அமைத்து ஒரு மிகப்பெரிய மனிதராக திரு ஆர்.பி. சௌத்ரி அவர்களை பார்க்க முடிகிறது. அவர் ஒரு விபத்தில் இறந்து போனால் அதை தான் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் ஒரு நல்ல மனிதருடைய இழப்பை நினைத்து திரை சமூகம் மட்டுமல்ல, நம்முடைய தமிழ் சமூகமும் வருந்துகிறது. அவரை போன்று நாமும் மற்றவர்களுடைய வளர்ப்பதற்கு, அவர்களுடைய நோய் தீர்ப்பதற்கான மருந்தாக வாழ முயற்சி செய்வோம். வாழ்க மகிழ்வுடன். அருகம்புல் நம்முடைய நாள்தோறும் சந்திக்கக்கூடிய பிரச்சனையான சளி, இருமல் இவற்றை குணப்படுத்தவும், நரம்பு தளர்ச்சியை நீக்கி உடலை பலம் பெறவும் உதவுகிறது. அருகம்புல் சாறில் அதிகமான நோய் எதிர்ப்பு ஆற்றல் இருப்பதால் இந்த பலன்களை நாம் அனுபவிக்க அதை பயன்படுத்துவோம். வாழ்க மகிழ்வுடன்.